அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைங்களுக்கு இந்த ஜனாஸாவுடைய துவாவை வந்து சொல்லிக் கொடுங்க. அப்பதான் வந்து நம்மளோட அப்பா இல்லைன்னா அம்மா வந்து மௌத்தாயிட்டா, இல்லைன்னா நம்மளே வந்து மௌத்தாயிட்டோம் அப்படின்னா, நமக்காக வந்து நம்ம பிள்ளைங்க வந்து துவா கேட்கும். நம்ம பிள்ளைங்க வந்து துவா கேட்குற மாதிரி வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நம்மளோட அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே வந்து தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க பெரியவங்களாவும் இருக்கலாம், இல்ல சின்ன பசங்க யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களோட அப்பா, அம்மா வந்து மௌத்தாகும்போது உங்களோட அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் வந்து நம்ம துவா கேட்கணும். நம்ம துவா கேட்குற மாதிரி அஜ்ரத் தொழுது துவா கேட்கறதெல்லாம் வரவே வராது. இந்த துவா வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அப்பதான் வந்து அவங்க நமக்காக வேண்டி வந்து துவா கேட்பாங்க. அஜ்ரத் என்னதான் நம்மளை வந்து தொழுக வச்சாலுமே நம்ம பசங்க வந்து ஃபீல் பண்ணி இந்த துவாவை ஓதி துவா கேட்குற மாதிரி அஜ்ரத் தொழுக வைக்கிறதுல வந்து இருக்கவே இருக்காது. நமக்கு தான் அந்த வலியும் வேதனை எல்லாமே தெரியும். அப்பாவோ இல்லை அம்மாவோ ஒரு குடும்பத்துல வந்து மவுத் ஆயிட்டாங்க அப்படின்னா பெயின் எப்படி இருக்கும் என்னால வந்து வார்த்தைகள்னால சொல்ல முடியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நாங்க துவா கேட்டிருப்போம். எங்களுக்கு அப்ப எதுவுமே தெரியல. துவாவோட மீனிங் எனக்கு தெரிஞ்சதுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு யூஸ் ஆகாதது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். இந்த ஜனாஸாவுடைய துவாவை மறக்காம உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. துவாவோட மீனிங்கை வந்து நீங்க கிளியரா வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மகனோட உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த துவாவில் வந்து 13 பாயிண்ட் இருக்கு. ஒரு பையன் பேரண்ட்ஸ்க்காக என்னென்ன துவாலாம் வந்து அன்னைக்கு கேட்பாரு அப்படின்னு நான் 13 பாயிண்ட் வந்து நான் கிளியரா சொல்றேன். யா அல்லாஹ் என்னோட அப்பா அம்மா பாவத்தை வந்து மன்னிச்சிடு. யா அல்லாஹ் என்னோட அப்பா அம்மா மேல வந்து ரொம்ப ரொம்ப இறக்கப்படு. ஆஃபியாவை கொடு யா அல்லாஹ். இவங்கள மன்னிச்சிடு யா அல்லாஹ். என்னோட அப்பா அம்மா உங்ககிட்ட வந்து விருந்தாளியா வந்திருக்காங்க. அவங்கள வந்து சங்கப்படுத்து யா அல்லாஹ். என்னோட அப்பா அம்மா கபருக்கு வராங்க. கபரை வந்து விசாலப்படுத்து யா அல்லாஹ். என்னோட அப்பா அம்மாவை குளிர்ந்த தண்ணியால வந்து குளிப்பாட்டு யா அல்லாஹ். என்னோட அப்பாவோ இல்லைன்னா அம்மாவையோ வந்து சுத்தம் செய்ய அல்லாஹ். உலகத்துல இருந்த வீட்டை விட அவங்களுக்கு சிறந்த வீடை வந்து நீ குடியா அல்லாஹ். உலகத்துல இருந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை நீ குடியா அல்லாஹ். உலகத்துல இருந்த கணவன் மனைவியை விட சிறந்ததை குடியா அல்லாஹ். கபருடைய ஃபித்னால இருந்து பாதுகார் யா அல்லாஹ். நரக வேதனையும் விட்டு இவங்களை பாதுகார் யா அல்லாஹ். இதுதான் வந்து 13 பாயிண்ட். 13 பாயிண்டோட மீனிங் புரிஞ்சு நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கபூல் செய்வான். என்னதான் அஜரத் வந்து நம்ம தொழுக வச்சாலுமே பசங்க இந்த மாதிரி உணர்வுகளோட ஃபீல் பண்ணி தொழுது அல்லாட்ட வந்து துவா கேட்டோம்னா அல்லாஹ் கண்டிப்பா கபூல் செய்வான். ஆமீன். வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பசங்களுக்கு வந்து இது வந்து மனப்பாடம் பண்ணி கொடுங்க. உங்க பசங்க நீங்க மௌத்தானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓதி துவா கேட்கணும் அப்படின்னா உங்க பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. இதோட மீனிங் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கும் புரியும். அவங்களுக்கு புரியிற மாதிரி வந்து சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜஸாக்குல்லாஹ் ஹைரா.